கொடூரமான வேம்பைஸை சின்ன பசங்களாம் சேர்ந்து ஊரை விட்டு துரத்தி அடிக்கிறானுங்க. அது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்குது ஆயிலர். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வியூஸ் வந்து போகல. ஸ்டோரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராங்க்ஸுங்கிற ஊருக்கு விவின்கிற புது பொண்ணு வந்திருக்கா. அவர் கையில் மெடிக்கோ பண்ணிகிட்டு இருக்கா. அந்த இடத்துல கடையோட ஓனர் வந்து சொல்கிறா, நான் கடையை வந்து விற்றுட்டேன், இங்கே வந்து பெரிய கார்ப்பரேட் வந்து எல்லா கடையும் நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க, நீங்கள் வேறு இன்றைக்கி நான் பண்ணுறது வேறு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ராங்க் அந்த இடத்துல உள்ளே வராரு, வந்து சைன் வந்து கேட்குறாரு. இதான் லாஸ்ட் ப்ராசஸ், கடையை மொத்தமாக எழுதி வாங்குறதுக்கானது. இப்படியே அந்த பொண்ணும் சைனு போட்டு கொடுத்துட்டு டக்குன்னு திரும்பி பின்னாடி வந்து பார்க்குறா. அங்கே ஒரு வேம்பயர் கொடூரமாக வந்து பல்ல காமிச்சிட்டு கடிச்சே கொண்டுருது. வெளியே பார்க்க இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் யாருமே வந்து கவலைப்பட மாட்டாங்க. இந்த உள்ளே இருக்க மிக்கல்ங்கிற பையனுக்கு மட்டும் பிராங்க்ஸ் நேரத்தை ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. அவன் ரொம்பவே அன்பாக இருக்கிறான் எல்லா மக்கள் கூடயும். குறிப்பாக டோனிங்கிற ஒருத்தவர் கூட, அவர் ஒரு கடை வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட இவனுக்கு அவர் மென்டர் மாதிரி. ஏன்னா இவன் இந்த ஏரியாவில் எவ்வளோ பாசமாக எல்லோருக்கூடையும் பழகிறான், அந்த அக்கறையும் இருக்கிறனால அவருக்கு இவனை கொஞ்சம் ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. இவன்கிட்ட ஜாலியாக அவர் பேசுகிறாரு. மிக்கலுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் பாபின்னு வந்து சொல்லிட்டு, வாடா வெளில அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வெளில பார்த்தா இவனோட சீனியர் க்ரஷ் இருக்காங்க. அவங்ககிட்ட வளைஞ்சு பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கையில மிக்கலோட அம்மா கூப்பிட்டுட்டே, நீ ஜட்டி போட்டிருக்கியா, உன் ஜட்டி பெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை அவமான பற்றி விட அங்கேருந்து அசிங்கமாக போச்சுன்னு சொல்லி 2 பேரும் நடந்து வரையில. ஸ்டார்டிங்கில் சொன்ன வேம்பயர் ரியல் எஸ்டேட் போஸ்ட்டை பார்த்து மிக்கல் ரொம்ப கோப்பறான். அவனுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டை சுத்தமாக பிடிக்கல. ஏரியாவில் இருக்க எல்லா கடையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே பார்க்க சாதாரண ரியல் எஸ்டேட் மாதிரி இருக்குது. மிக்கல் பாபிக்கு லூயிஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்டு இருக்கான். அவனை நைட்டு பார்க்க வர ஃபாதர் அந்த இடத்துக்கு யதார்த்தமாக வந்து பாபியை திட்டாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் நீ உருப்படாமல் சுற்றுற, ஸ்கூலுக்கும் ஒழுங்காக போகிறதில்ல, ஒழுங்காக சொல்லிட்டு கிளம்ப. பின்னாடியே ஏரியாவோட கேங்ஸ்டர் பெரிய பசங்களாம் சேர்ந்து பாபி வந்து நீ எங்கள் தொழிலுக்கு வா, நல்லா காசு சம்பாதிக்கலான்னு கூப்பிட. பாபி முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். மிக்கல் பார்ட்டி அலாட் பண்ண இடத்தையே வேம்பயர்ஸ் ரியல் எஸ்டேட் மொத்தமாக வாங்கி போட்டுருதுங்க. இதை பார்த்த கடுப்பான மிக்கல் அந்த ரியல் எஸ்டேட் ஃபோட்டோ ஒட்டியிருக்க இடத்துலையே அவனோட பார்ட்டி போஸ்ட் போய் ஒட்டுறான். இதை யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாம் தெரிச்சு ஓட மிக்கலை அந்த நபர் துரத்திட்டு வரான். மிக்கல் அந்த ஏரியாவோட கேங்ஸ்டரில் ஒரு குண்டை இருப்பான், பக்கத்தில் தான் வந்து நின்றுப்பானுங்க. போய் தெரியாமல் இடிச்சிருவான். அந்த குண்டை மிக்கலை துரத்தி வர மிக்கல் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிடறான். அந்த குண்டே சோர்வாய் நிற்க பின்னாடியே வந்த அந்த நபர் டக்குன்னு பல்ல வந்து காமிக்கிறான். ஆக்சுவலாக இது ஒரு வேம்பயர். இதை பார்த்த மிக்கலுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இந்த குண்டனை அதுக்கு அடிச்சு கொண்டுருது. எந்த தப்பிச்சு வந்த மிக்கல் நடந்த விஷயத்த டோனிக்கிட்டே அங்கே இருக்க பசங்கள்டையும் சொல்ல யாருமே வந்து நம்பலை. அந்த வேம்பயரும் அந்த கடைக்குள்ள வருது. இதான் அந்த வேம்பயர்னு டோனிக்கிட்ட சொல்ல டோனி எல்லாம் கண்டுக்காமல் வேம்பயரை வெல்கம் பண்ண அந்த வேம்பயர் அந்த பசங்களை எதுவுமே பண்ணாமல் கிளம்பிடுது. டோனியும் சரி வா நீ சொல்ல உண்மை அப்படின்னு சொல்லி அந்த குண்டை செத்து போன இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே குண்டனோட பாடி இல்லை. நடந்த விஷயத்தெல்லாம் மிக்கலோட அம்மாட்ட சொல்லிட்டு மிக்கலை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு டோனி கிளம்பிடுறாரு. கலைஞ்ச டோனி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், நைட் நான் வேம்பரை பார்த்தமான்னு சொல்ல அவங்க அம்மா வேம்பராவது பேம்பராவது கிளம்பு அப்படின்னு வந்து துரத்தி விட்டுறாங்க. வெளியே போன மிக்கல் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறான். அவங்க 2 பேருமே வந்து நம்பலை. நான் உங்களை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டோனியோட கடையில் வந்து லேட் படம் பார்த்துட்டு வேம்பர்ஸ் எப்படி கொல்லான்னு சொல்லி நோட்ஸ் எடுக்கிறான். லூயிஸ் கொஞ்சம் அறிவாளியான பையன், அது மட்டும் இல்லை அவனுக்கு வேம்பர்ஸை பற்றி கொஞ்சம் தெரியும். அவன் ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறான். வெயில பார்த்தா வேம்பருக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற ஒரு கட்டையை வச்சு நெஞ்சில் குத்துனா செத்து போயிடும். பூண்டு அதுக்கு ஒத்து வராது. புனிதமான தண்ணீரை பார்த்தாலே தெரிச்சு ஓடும். இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மிக்கல்கிட்ட சொல்ல அவன் ரொம்பவே சந்தோஷமாகி நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியா வந்து சொல்கிறான். நேற்று பார்ட்டி நடக்க போன இடத்துல தானே வேம்பயரை பார்த்தேன், அங்கே கண்டிப்பாக வேம்பயர்ஸ் எல்லாமே வந்து நிற்கும். அதோட ஓனரை கூப்பிட்டு வெயிலில் வந்து நிற்க வச்சாலே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஏன்னா அவன் வரமாட்டான். இது மூலியமாக மக்களுக்கு எல்லாம் நிரூபிச்சலான்னு சொல்லி அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. உள்ளே எப்படி போகலான்னு சொல்லி யோசிக்க மிக்கல் ஒரு ஐடியா வந்து கொடுக்குறான். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. டொனேஷன் கேட்குற மாதிரி. ஓனரும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை மொத்தமாக வந்து அடைச்சிடுறாரு. ஸோ இல்லைன்னா இவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து தெரியுது. அதே மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே உள்ளே வந்து போகிறாங்க. அந்த ஓனர் வேறு யாரும் இல்லை, ஃப்ராங்க் தான். பசங்க பீதியிலே டொனேஷன் கேட்க ஃப்ராங்க்கும் சைன் போட ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. லூயிஸ் இதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுகிறான் பயத்தில். பாபி அந்த நேரத்தில் முன்னாடி இருக்க பவுச்சை வயிற்றுக்குள்ளே எடுத்து வச்சிடறான். அந்த இடத்துக்கு விவின் ஏதாச்சும் உள்ளே வர ராங்ஸ்க்கு புதுசு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருப்பாங்க போல். இந்த பசங்க தானே உங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விஷயத்த அங்கே சொல்ல அவனுங்க தெரிச்சு ஓடிடுறானுங்க. பாபி எடுத்துகிட்டு வந்த பவுச்சில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அதில் சபபெட்டியெல்லாம் கிளியன் கட்டாக வந்து போட்டிருக்கு. அது எந்தெந்த இடத்துல வைக்க போகிறாங்க, என்னென்ன மாதிரியான செட்டப்பில் இருக்க போதுங்கிறலாம் தெளிவாக இருக்குது. அண்ணன் அந்த பவுச்சுக்குள்ளே ஒரு கீயுமே வந்து இருக்குது. இதை பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமானதாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிக்கல் சொல்கிறான். இந்த சபப்பட்டி எங்கே ஃபஸ்ட்டு இறக்க போகிறாங்கன்னு சொல்லி யோசிக்க ஒரு பொண்ணு லைவ் போடுறா. அதில் இந்த மாதிரியான பாக்ஸான விஷயம் காலையில் ஃப்ராங்கை மீட் பண்ணாங்கல்ல,
அந்த பில்டிங்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னதை பார்த்துட்டு இது கண்டிப்பாக அந்த சவப்பெட்டியாக தான் இருக்குன்னு சொல்லி பசங்க ஃப்ராங்கோட பில்டிங்குள்ளே பூரானுங்க இந்த வாட்டி வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அப்போ தானே சவப்பெட்டிக்குள்ளே தூங்கிட்டு இருக்க வேம்பயர்ஸை வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆரம்பத்தில் குண்டனை கொண்டுச்சில வேம்பயர் அது கொரட்டை விட்டுட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னு மிக்கல் செதறிறான், சத்தம் போட்டுடுறான். அங்கே இருக்க வேம்பயர்லாம் எந்திரிச்சு பசங்களை வந்து துரத்த ஆரம்பிக்குது. சடிச்சு வெயிலில் வந்து நின்றுறானுங்க. வேம்பயரால் வெயிலில் வர முடியாதுல்ல. பசங்க போலீஸ்கிட்ட வேற மாட்டிக்கிறானுங்க. இந்த மாதிரி பில்டிங்லேருந்து ஓடி வந்ததை போலீஸ் வந்து பார்த்துட்டு டவுட் பண்ணி ஃப்ராங்க்கிட்டே போயிட்டு பசங்களை ஒப்படைக்க அங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக கால் பண்ணி வேற கூப்பிட்டுறாங்க போலீஸ். அவங்களும் வந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் பசங்க வீடியோ கேமரா எடுத்து காமிக்கிறாங்க. இந்த பாருங்கள் நாங்கள் வந்து வேம்பயரை காட்டோன்னு சொல்லி எல்லார்ட்டையும் காமிக்க எல்லாம் குபின்னு வந்து சிரிக்கிறானுங்க. பசங்க அப்போ தான் திரும்பி பார்க்குறானுங்க. வீடியோ கேமராவில் வேம்பயர்ஸ்லாம் வந்து இருக்காது. வேம்பயருங்கிறது இறந்து போனவங்க தான். அதனால் வேம்பயர்ஸை வீடியோலாம் பார்க்க முடியாது, கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லி கூட்டத்தில் சீனியர் கேஸ் வந்து சொல்ல. இருந்தாலும் அங்கே இருக்கவங்க யாரும் ஒத்துக்கலை. பசங்கிட்ட இருக்க பவுச்சையும் ஃப்ராங்க்கிட்ட எடுத்து கையில் போலீஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார், பசங்களை முட்டி தட்டுறோன்னு சொல்லி கலாய்க்க. இல்லை அவர் வேணான்னு சொல்லி பெருந்தன்மையை விட இங்கே பாரு எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்னு நீங்கள் இப்படி வந்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்க பசங்களை அடித்து இழுத்துட்டு போக பாபி மிக்கலை பார்த்து ஒன்றால் என் வீட்டில் மானமே போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் கோவப்பட்டு கிளம்ப. மிக்கலோட அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, உனக்கு மட்டும்தான் இந்த பிராங்க்ஸோட நேரத்து மேலே அக்கறை இருக்கா, எங்களுக்கும் தான் வந்து இருக்குது, ஒழுங்கா நீ வந்து படி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஃப்ராங்க் அவர்கிட்ட இருக்க கீயை எடுத்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் பவுச்சுக்குள்ளே அந்த கீ வந்து இல்லை. மைக்கில் அந்த கீ அடிச்சிட்டான் போல். ஃப்ராங்கை தேடி அவங்க பாஸ் வர அது யாருன்னு வந்து காமிக்கல, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார். இதை ஃபாலோ பண்ணிட்டு ஃப்ராங்க்கும் அந்த ஏரியாவில் இருக்க கேங்ஸ்டர் பசங்கள்கிட்ட இந்த கீ வச்சிருக்க பையனையும் மொத்தமாக ஃபேமிலியும் கொன்னுரு, யார் எல்லாம் நம்ம ரியல் எஸ்டேட் கிட்ட கடையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்களோ அவங்களாம் போய் மிரட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. பசங்களும் ஒருத்தனை தான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. லூயிஸ் மட்டும் மிக்கலோட காலை எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறான். சர்ச்சுக்கு வா நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிடுறான். பாபிக்கு ட்ரை பண்ணல, பாபி வந்து எடுக்கல. பாபிக்கு ஆக்சுவலாக அந்த கேங்ஸ்டர் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வீடை தேடிய வந்துடும். வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான், நீ இந்த மாதிரி என் கூட கேங் கிட்ட வந்துடு அப்படின்னு வந்து. ஏன்னா பாபியோட அப்பாவும் இந்த கேங்கில் தான் வந்து இருந்தார். இந்த கேங்கால தான் இறந்து வந்து போயிட்டாரு. பாபி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் முடிவே எடுத்துறான். ஏன்னா இப்போ இங்கே மேலே உள்ள கோவத்தினால, ஏன்னா இவங்களால தானே பாபி அவங்க வீட்டில் மானம் போயிடுச்சு. ஸோ அந்த கடுப்பில் அவனும் வரேன்னு சொல்லி இவங்க கூட சேர்ந்துட்டு கிளம்பிடுறான். மிக்கல் லாஸ்ட்டாக பாபிக்கு ட்ரை பண்ணல, கேங்ஸ்டர் பசங்க இருக்காங்கிற விஷயம் மிக்கல் தெரிஞ்சு அவன் கூட சேராதரான்னு சொல்லல. கோவத்தில் அவன் திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஃபாதர் சர்ச்சுக்கு வந்துட்டு மிக்கலையும் லூயிஸையும் பார்த்துட்டு உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறாரு. டோனியோட கடைக்கு விவின் திங்ஸ் வாங்க வந்துருப்பா போல். டோனி அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு, கேமராவில் விபினோட பாடி வந்து தெரியல. அப்போ பசங்க சொன்னாலாம் வந்து கரெக்டு வேம்பர்லாம் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தை வெளியே காட்டாமல் விபின்கிட்ட நார்மலாக பேசாரு. ஆனால் விபின் வேம்பர் அம்மாரா அந்த இடத்துல சீனு கட் ஆகுது. சர்ச்சில் பசங்களை வந்து காட்டுறானுங்க. அவனுங்க புனித நீரை பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நிறையவே ஆட்டையை போடுறாங்க. அதனால் ப்ரே பண்ணலையும் கண்ணை முழிச்சு வச்சிருக்க முடியல. அந்த டேத்தை யூஸ் பண்ணி பசங்க நேக்காக ஆட்டையை போட்டுறானுங்க. சர்ச்சை விட்டு வெளியே வர அங்கே அவங்க சீனியர் கேஸ் வந்து நிற்க பசங்க அந்த இடத்துல மாட்டிக்கிறானுங்க. ஆனால் சீனியர் கேஸ் எனக்கும் வேம்பர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் அவங்க கூட வரேன்னு சொல்லி கேங்ஸ்டர் பையன் பாபி கிட்ட சொல்றான், மிக்கல தான் வந்து கொலை பண்ண போறான், அதே மாதிரி இருக்கிற கடையெல்லாம் அடிச்சு நொறுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கண்ணே அவன் கிட்ட கொடுக்க, கோத்துல தான் முன்னாடி வரேன்னு சொன்னேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேங்ஸ்டர்கிட்ட இருந்து ஓடி வந்துடுறான். மிக்கலும் லூயிஸும் டோனியோட கடைக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லி வர்றாங்க. அந்த இடத்துல கடை மூடி இருக்கு. அதுவும் ரியல் எஸ்டேட் போட்டோ ஓட்டி இருக்கனால கண்டிப்பாக உள்ள ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி கதை உடச்சு பார்த்தா உள்ள டோனியோட ரத்தம் அண்ட் அவனுக்கு ஃபேவரட்டான பேட்டு உடஞ்சிருக்கு. இதை பார்த்த மிக்கலுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது, அழுவுறான். கேங்ஸ்டர் பையன் அந்த இடத்த தேடி வர அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர இவங்களை துரத்த ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு வேம்பயர் வருது. பசங்களே வேம்பயரையும் கோத்து விட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த விபினை கூட்டிட்டு பசங்க தெரிச்சு அவங்களோட வீட்டுக்கு வந்து ஓடுறானுங்க. கேங்ஸ்டர் பசங்க கன்னை வச்சு வேம்பயர்ஸை கொல்ல அதுக்கு சாம திரும்பி வந்து நிற்கிது. அண்ட் பசங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. விபினை உள்ளே கூப்பிடாம வெளியே வச்சு மிக்கலோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவளும் எப்படா உள்ளே கூப்பிடுவாங்க நம்ம முடிச்சு கட்டலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே வந்து இருக்கா. இதை பார்த்துட்டு இருந்த பசங்களுக்கு டவுட் ஆகுது, புனித தண்ணீர் கொதிக்குது. வெளில நிற்கிற விபினும் வேம்பயர் தான் தெரிஞ்ச பசங்க மிக்கலோட அம்மா கூப்பிட்டு, அம்மா உள்ளே கூப்பிட்றாதீங்க அது ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்ல அவளோட உண்மையான முஞ்சையை காட்டுறான். எனக்கு தேவையானதுக்கு அதை கொடுன்னு சொல்ல புனித தண்ணீர் அவன் மேலே ஊற்ற அவள் தெரிச்சு ஓடி போயிடறான். காலையில் நம்ம இந்த பிராங்க்ஸ் நகரத்தை காப்பாற்றணுமான்னு மிக்கலோட அம்மா கிட்ட மிக்கல் சொல்கிறான். முட்டால் நம்ம இந்த ஊரை விட்டே போகிறோம்டா, ஒழுங்கு மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லி மிக்கலோட அம்மா மிக்கல்கிட்ட சொல்லிடுறாங்க. இவனை பார்த்தோன்னையும் ஃப்ராங்க்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்க வேம்பர்ஸ் எல்லாமே வந்து முட்டி போகிறாங்க. இப்போ தான் தெரிய வருது இவன் தான் இதுக்கு தலைவி அப்படின்னு வந்து சொல்லிட்டு. காலையில் ஜீரணம் அடிக்க முடியாத மிக்கல் ஒரு பிளான் போடுறான். அதாவது இவங்க கிட்ட இருக்க மொத்த திங்ஸையும் புனித நீராக இருக்கட்டும் அண்ட் சர்ச்சில் ஒரு பிஸ்கட்லாம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக டோனிக்கு ஒரு பேட் பிடிக்கும்னு வந்து சொன்னோம்ல அந்த பேட்டோட பாதி பீஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு புனித நீரை வாட்டர் கேனில் போட்டுட்டு வெளியே போகிறாங்க. ஸோ சீனியர் கேஸும் வராங்க. அந்த பொண்ணையும் வந்து சேர்த்துக்கிட்டு ஃப்ராங்கோட பில்டிங்கில் போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மிக்கல் பாட்டி வைக்க போகிறேன்னு ஒரு போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் உங்களை கொல்ல போகிறோம்னு சொல்லி எழுதியிருக்கோம். இவங்க கிட்டே இருக்க புனித நீர்லாம் வந்து கொந்தளிக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க
மேலே வேம்பயர் இருக்குன்னு வந்து சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டு வந்து இருக்கும். இவன் கிட்ட இருக்க பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேம்பயர் நெஞ்சில் வச்சு குத்துவான். அது கத்திட்டு கீழே விழுக எல்லா வேம்பயர்ஸும் கீழே இறங்கி வந்து நிற்கும். விபின் அங்கே தான் இருக்கா. ஒழுங்காக அவங்கள்ட்ட இருக்க சாவியை கொடுத்தாங்கன்னு சொல்லி தலையிலே வந்து அடிக்க, ஜன்னலை ஓப்பன் பண்ணி வெயில காமிச்சு இவங்களை கொண்டுறான்னு சொல்லி யோசிக்க, அது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுரா விபின். நல்ல வெளிச்சம்ல வராது. பசங்க கிட்ட இருக்க கீயை வாங்கி அவள் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடா. அதில் அஸ்திவாரம் வந்து இருக்கு, முதல்ல இறந்து போன வேம்பயரோட. இதை ஒரு மனுஷன் மேலே போட்டு வேம்பயர் கடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுமே வேம்பயராக மாறிடுவாங்க. இப்படி எல்லாரையும் வேம்பயர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய கேப்பில். லூயி சர்ச்சில் கொடுக்கப்பட்ட பிஸ்கட்டை வச்சு ஒரு வேம்பயரை கொண்டுறான். இதை பார்த்த விபின் கடுப்பாகி பாபியை கழுத்தை பிடிச்சி தூக்கி அந்த அஸ்திவாரத்தை மேலே போட்டு அவனை கடிச்சு வேம்பயர் ஆக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுவா. இந்த நேரத்தில் ஃப்ராங்கோ அங்கே தான் வந்து இருப்பான். பசங்களை சுடலான்னு பார்ப்பான், ஆனால் சுட மாட்டான். பசங்க கன்வின்ஸ் பண்ணிடுவானுங்க. இதனால அவள் கடுப்பாகி ஃப்ராங்கை கொண்டுறா. பசங்க அவங்க கிட்ட இருக்க ஸ்கேட் போர்ட் சைக்கிளாக மாற்றி எடுத்து யூஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து விழுகிறானுங்க. லூயிஸ் மாட்டிக்கிறான். வேம்பயரோட வாயிலே ஸ்கேட் போர்டை வச்சு அது துண்டை கடிக்க வச்சு அதோட நெஞ்சிலே குத்தி ஒரு வேம்பயரை கொண்டுறான். பாபியும் மிக்கலும் விபின் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. அப்போ விபின் சொல்கிறா, இந்த ஊர் ஒரு ஒஸ்தி, இல்லை யார் செத்து போனாலும் யாருமே வந்து கட்டுங்க மாட்டீங்க, இந்த ஊருக்கு ஏன்டா இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, யார் அப்படி சொன்னாங்க, நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாஸ்க் காட்டிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு விபின் வந்து வேம்பயர்னு வந்து சொல்லிட்டு. ஏன்னா இதை போயிட்டு சீனியர்கஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா போல எல்லாரும் கூப்பிட்டு வந்து நிற்க. அந்த இடத்துல சர்ச்சோட ஃபாதரு புனித தண்ணீரை விபினோட மூஞ்சில் ஊத்த, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாபி விபினை அடிக்க வர, அதை பார்த்த விபின் கழுத்து பிடிச்சி தூக்கிறா. என் ஃப்ரெண்டை விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு டோனியோட பேட்டை சைக்கிளில் சொல்லிட்டு வந்து விபினோட நெஞ்சிலே குத்தி ஒரு வழியா விபினை கொண்டுறான் மிக்கல். எல்லாருமே வந்து சந்தோஷமாயிடுறாங்க. இது அப்படியே கெத்தா சீனியர் கெஸ்ட்டை போய் சொல்லான்னு போய் நிற்க பசங்களாம் கலாச்சி விட்டு எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இதோட படம் வந்து முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை தட்டி விட்டுங்க. அடுத்து என்ன படம் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக அந்த படம் வரும். அது வச்சு டாட்டா.